Hi everyone, welcome to Mindstart Hub. இன்னைக்கு நம்ம class 10 சமச்சீர் மேக்ஸ் பார்க்க போறோம். chapter 1 exercise 1.2ல 1, 2, 3 that is 3 questions பார்க்க போறோம். first sum என்னன்னு பார்க்கலாம். Let A equal to 1, 2, 3, 7 and B equal to 3, 0, minus 1 and 7. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Which of the following are relation from A to B? Relation from A ல இருந்து B க்கு வந்து relation வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? So A வும் கொடுத்துட்டாங்க, B யும் கொடுத்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2,1 2 இருக்கா A ல? ஓகே இருக்கு. ஆனா 1 இருக்கா B ல? B ல வந்து நம்மகிட்ட 1 இல்ல. அப்போ அது வந்து ரிலேஷன் வருமா? வராது. ஆப்வியஸா இந்த ஆன்சர் என்னதான் தப்புதான். சோ அதனால நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இட் இஸ் நாட் அ ரிலேஷன். தேர் இஸ் நோ எலமெண்ட் 1 in B ன்னு எடுத்திருக்கோம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. -1, 1 -1 இருக்கா A ல? -1 A லயே இருக்கு இல்லாதப்போ அப்புறம் எப்படி இந்த ஆன்சர் வரும்? வராது. சோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். -1 நாட் பிலாங்ஸ் டு A and 1 does not belongs to B. ரீசனும் நம்ம எழுதிடுறோம். சோ ஃபர்ஸ்ட் ரிலேஷனா நாட் அ ரிலேஷனா, அதுக்கப்புறம் அதோட ரீசன் எதுக்காக நம்ம அதை சொல்றோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2, -1 2 இருக்கு, -1 இருக்கு. நெக்ஸ்ட் 7, 7 7 இருக்கு, 7 இருக்கு. 1, 3 1 இருக்கு, 3 இருக்கு. சோ எல்லாமே நம்மளுக்கு வந்து அவைலபிள். ஏலயும் கரெக்டா இருக்கு, பிலயும் கரெக்டா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? இட் இஸ் அ ரிலேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. R4 7, -1 ஓகே 7 இருக்கு, -1 இருக்கு, அப்புறம் 0 இருக்கா? ஏல 0 இருக்கா? இல்லவே இல்ல பாருங்க, 0 கொடுத்திருக்காங்க. சோ ஆப்வியஸா அது என்னதான்? It is not a relation. 0 does not belong to A. இதுதான் first sum. புரிஞ்சுதுதானே? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A equal to 1 ல இருந்து 45 நம்பர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து RB the relation defined as square of a number on A. சோ இப்போ A ல இருக்கிற நம்பர்ஸ்ல இருந்து தான் நம்ம அதை வந்து எடுக்க போறோம். ஓகேவா? ரிலேஷன்ஷிப் அது எப்படி சொல்றாங்க? ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். சோ எப்படி போடணும்? A வந்து 1 ல இருந்து 45. ஓகேவா? அப்போ வந்து R என்னதான் இருக்கும்? ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ A cross A தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1, 1 ஓகேவா? 1 ஓட ஸ்கொயர் என்ன? 1 தான். 2 ஓட ஸ்கொயர் என்ன? 4. 3 ஓட ஸ்கொயர் என்ன? 9. 4 ஓட ஸ்கொயர் 16. 5, 25. 6, 36. A வந்து 7, 49 வந்து நம்ம போடல. ஏன்னா இது வந்து 45 ஓட இந்த நம்பர் வந்து முடியறதுனால 6 வரைக்கும் தான் நம்ம எடுத்திருக்கோம். சோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆர் ரிலேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சோ டொமைன் அப்படி இப்ப அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். சோ ஆரோட டொமைன் என்னன்னா, டொமைன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எடுத்து எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6 அதான் டொமைன். ரேஞ்ச் எப்பயுமே என்னதான்? செகண்ட் நம்பர். 1, 4, 9, 16, 25, 36. புரிஞ்சுதா? A கண்டுபிடிக்கணும். R எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஏனும் செகண்ட் நம்பர் வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏனும் எடுத்திருக்காங்க. அதனால நம்ம இந்த செட் ஃபார்மேஷன், இந்த கிளப் பண்ணி போடுற ஃபார்மேஷன் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், ரேஞ்ச்னா செகண்ட் நம்பர். தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். இங்கேயும் ஒரு செட்டு கொடுத்திருக்காங்க. அது
எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னென்னு சொல்லிட்டாங்க, 0 1 2 3 4 5 சொல்லிட்டாங்க. ஒய் என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. அதனால தான் எக்ஸோட வேல்யூ பிளஸ் 3 நான் இங்க போட்டிருக்கேன். 0 பிளஸ் 3, 1 பிளஸ் 3, 2 பிளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா நம்பர்ஸ் பிளஸ் 3 தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ். அதான் நம்ம இங்க வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். அப்போ 0 கமா 3, 1 கமா 4 பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு எக்ஸ் ஒரு ஒய் டேர்ம். இதுதான் வந்து நம்ம ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஒய் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்துட்டாங்க. அது அப்புறமா ஆருக்கு என்ன எந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் கமா ஒய்ன்னு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன்னா நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட், சோ அதுதான் டொமைன். செகண்ட் டிஜிட் தான் என்னதான் ரேஞ்ச். சோ டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சோ வந்து 2 கொஸ்டின் இருக்கு, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching students and don't forget to subscribe Minds Proud Up. Bye.